வணக்கம் கண்ணு, நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. வெல்கம் டு கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல். ஆமாங்க, உண்மையாகவே இன்றைக்கி மாட்டுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து பசு மாடு, இன்னும் குட்டி போடலை, பேச்சலர் மாடு தான். மாட்டோட ப்ரைஸ் வந்து வீடியோவோட கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைத்திங்கள் முதல் நாள் தமிழர்களின் திருநாள் செலிப்ரேட் பண்ணுற வகையில் நாங்கள் பொங்கல் ஸ்டார்ட் பண்ண தொடங்கியாச்சு. நாங்கள் மாட்டு பொங்கல் தைப்பொங்கல் ரெண்டுமே செலிப்ரேட் பண்ணுவோங்க. வீட்டுக்குள்ளே ஸ்டவ்லெல்லாம் வைக்க மாட்டோம். வழக்கமாக விறகு அடுப்பு இல்லாட்டி வந்து வரட்டி அடுப்பில் தான் செய்வோம். கரண்டிக்கு பதிலாக கரும்பு இல்லாட்டி தென்னை மட்டை தான் யூஸ் பண்ணுவோம். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சாம்பார் மூணுமே அடுப்பில் வச்சாச்சு. மூணுமே இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் வந்து எங்கள் பாட்டியோட ஸ்டைல். இப்போல்லாம் வந்து எல்லாம் ஒரு பானை வச்சு பொங்கல் வச்சிடுறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் பாட்டி வச்ச மாதிரியே 3 அடுப்பு வச்சு பொங்கல் வைக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ஸ்டவ்வில் வைக்காமல் பாரம்பரியமாக எங்களை போல் அடுப்பில் வைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரும்பை உடச்சி சூரியனுக்கு படைச்சி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து கிராமத்தில் ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்ப கிராண்டாக எடுத்துக்க மாட்டோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாட்டோட பர்த்டேக்கு தான் வந்து ரெடி பண்ணணும். இல்லாட்டி மாடு வந்து கோச்சிக்கும். இதுதான் வந்து நாங்கள் மாட்டுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ். இந்த ஃபோட்டோ வந்து உண்மையாகவே அது ரியலாக கொடுத்த போஸ்ட் தான். பெரிய மாடு என்னமோ அழகாக தான் வந்தது. குட்டி வாய் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக பன்னிக்குட்டி மாதிரி வந்துடுச்சு. அடுத்தது வந்து மாட்டுக்கு பிடிச்ச ஒரு கூடு தான் நம்ம செய்ய போகிறோம். என்னடா மாடு கூட்டு சாப்பிடுமான்னு பார்க்காதீங்க. ஒரு சில மாடு சாக்லேட், பர்ஃபி எல்லாமே கூட சாப்பிடும். அந்த மாதிரி எங்கள் வீட்டு மாடுக்கு இந்த கூட்டுனா ரொம்ப இஷ்டம். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சியில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ண மிக்சரை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வதக்கி வச்சுருக்கோம்ல ஒரு பேஸ்ட்டு அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதை வந்து மசித்து அதில் நம்ம போட்டுடலாம். வேக வச்ச தண்ணியுமே அதிலே ஊற்றிடலாம். உப்பு போட்டு வச்சுருந்திங்கன்னா கடைசியாக வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போடுங்க. இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் வந்து வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆற வச்சு ஒரு பவுலில் போட்டு நம்ம மாட்டுக்கு எடுத்து வச்சுன்னா மாடு வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். நான் வந்து சாப்பிட்ற வீடியோவுமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, மாங்காய் வந்து போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மாட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து எனக்கு மேலே கொஞ்சம் மிச்சர் போட்டு எனக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும். அதனால் நான் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் மாட்டுக்கு கொஞ்சம் பப்ஸு, பழம், கரும்பு இது எல்லாமே வாங்கிட்டு வந்தார். எங்கள் வீட்டு மாடு இது எல்லாமே சாப்பிடும். கேக்கும் வாங்கிட்டு வந்தார். இங்கே பாருங்கள், உண்மையாகவே மாட்டுக்கு பர்த்டே தான். கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். கட் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பப்ஸு பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். ரோல் பார்த்திங்கன்னா வந்து வெஜ் ரோல் வாங்கிட்டு வந்தார். மாடு வந்து சாஸ்லாம் தொட்டு சாப்பிடாது. ஸோ சாஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் நாங்கள் மாட்டுக்கு கொடுத்துருவோம். இதை படித்து பாருங்கள். அவள் வந்து மாடு யாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த போது பார்த்திங்களா, இதுதான் வந்து அந்த மாடு. இந்த மாட்டுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. இந்த மாட்டுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ரெசிபி எல்லாமே, கேக் எல்லாமே. பாருங்கள், மாடு வந்து ரோல் சாப்பிட போகுது. அப்புறம் இப்போ வந்து நான் செஞ்சு வச்சேன் இல்லையா ஒரு கூட்டு, அதையும் சாப்பிட போகுது. இப்போ வந்து நம்ம கேக் கட்டிங் பார்க்கலாம். மாடு கேக் கட் பண்ணுது பாருங்கள். கோலத்தில் ஒரு குட்டி மாடு கரும்பு வச்சுருந்துச்சு இல்லையா, அதுதான் இந்த குடுமி போட்ட மாடு. மாட்டோட ப்ரைஸை வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும். அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.